ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்டாக வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். தளன்னு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை செய்யும்போது தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். நான் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவையே நல்லா வறுத்துட்டு கூட கொழுக்கட்டை செய்யலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சுடு தண்ணி ஊற்றி இப்போ இது ஒரு மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது வேர்க்கடலை பூரணம் செய்ய ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து அது பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, குறப்பாக தான் இருக்கணும். வேர்க்கடலை எடுத்து அதே கப்பால் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் 1 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா மாவும் பூரணமும் கரெக்டான அளவாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் செஞ்சு வச்சுருக்கேன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருண்டை மாவை எடுத்து கையில் லைட்டாக நெய் அப்படிலாம் எண்ணெய் ஏதாவது தடவிட்டு அதை நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை வச்சு பூரணம் வெளியே வராத மாதிரி கொழுக்கட்டையை நல்லா சீல் பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலையுமே சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப் செய்கிறது ரொம்பவே ஈஸி, எல்லாருமே செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட. நாம் ஒவ்வொரு தடவையும் மாவு எடுத்ததுக்கு பிறகு மாவை நல்லா மூடியை போட்டு மூடி வச்சிடணும், காஞ்சி போயிடாமல். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லா கொழுக்கட்டையும் பூரணத்தை வச்சு நல்லா பிடிச்சிட்டு இட்லி தட்டில் ஒரு துணியை வச்சு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சு இட்லி சட்டியில் தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டையை வச்சு மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா துணியில் ஒட்டாமல் சூப்பராக கொழுக்கட்டை நம்மளுக்கு பஞ்சு மாதிரி வந்துடும். இதே மாதிரி ஈஸியான வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.